ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகளை நிறைய வகைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு 3 டைப் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உயிரிச்சு புணர்ச்சி வருமா, அதை வச்சு எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பலா சுளை அப்படின்னு இருக்கா, இதை எப்படி புணருது, அதாவது எப்படி பிரிக்கலாம், எப்படி சேர்க்கலாங்கிறதுக்கு அடிப்படை இதுதான். பலா, இதில் இல் ப்ளஸ் ஆ, இதில் பனி இன் ப்ளஸ் இ, இதில் திணை இன் ப்ளஸ் ஐ. புரியுதா? அப்போ இதில் லாஸ்ட் எழுத்து எல்லாமே உயிரெழுத்துக்களாக இருக்குது. அப்போ இதை உயிரீச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிலைமொழி அப்படிங்கிறது முதல்ல நிறைமொழியில் ஈற்றில் உயிரெழுத்து இருந்து வருமொழி சேரும்போது அதில் இருக்க கச தப அப்படிங்கிற 4 எழுத்து என்ன செய்யும், மிகும். சரியா? இந்த 4 எழுத்தும் நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து இருந்து வருமொழி கூட சேரும் பொழுது வருமொழி என்னது, மெய்யெழுத்தாக இருக்கும். அப்படி சேரும்போது அதில் உள்ள கசதப அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யும், புணரும். இதில் பலா ப்ளஸ் சுளை அப்படிங்கிறது என்னது, பலாச்சுளை. புரியுதா? பனி ப்ளஸ் போர், பனிப்போர். திணை ப்ளஸ் துணை, திணைத்துணை. புரியுதா உங்களுக்கு? அதாவது நிலைமொழியின் ஈற்றில் உயிரெழுத்து வந்து வருமொழி முதல்ல மெய்யெழுத்துக்கள் இருந்து அது ரெண்டும் புணரும்போது கசதப அப்படிங்கிற எனது வல்லினம் மிகும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் போட்டிருக்காங்க, இயல்பினும் விதியினும் நின்று உயிர்மின் கசதப மிகும் வித வாதன மண்ணே அப்படின்னு சொல்லி நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த நிலைமொழியின் ஈற்றில் மெய்யெழுத்து இருக்குது, எல் இர் இல் இல் அப்படின்னு சொல்லிட்டு. வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது. இது ரெண்டும் புணரும்போது, சரியா, எப்படி புணருது, எப்படி சேருது அப்படிங்க பார்க்கலாம். மெய்யெழுத்து தனியாக நிற்காது. அப்போ உயிரெழுத்து வந்து மெய்யெழுத்து கூட போய் சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு எழுத்தாக மாறுது. பாலாடை. அப்போ பாலாடை அப்படிங்கிறத பால் ப்ளஸ் ஆடைன்னு பிரிக்கலாம். இதை தான் என்னென்னா உயிரெழுத்து தனியாக இருக்கும், ஆனால் மெய்யெழுத்து தனியாக இருக்க முடியாது. ஸோ உயிரெழுத்து வந்து மெய்யெழுத்து கூட சேர்ந்து ஒரு புதிய எழுத்தை உருவாக்குது. தான் லா, இல் ப்ளஸ்ஸா லா. அப்போ நிலைமொழியின் ஈற்றில் மெய்யெழுத்து இருந்து வருமொழினா அடுத்த முதல்ல உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டும் புணர்ந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் புதிய ஒரு உயிர்மெய் எழுத்தை உருவாக்குது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேலே தான் என்ன செய்யும், உயிர் வந்து சேரும். அப்போ இங்கே பாருங்கள், மலரடி, மலரடி. உடல் மேலே என்ன செஞ்சுட்டு உயிர் வந்து சேர்ந்துட்டு. கனலெறி, கனலெறி. கடலோரம், கடலோரம். புரியுதா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணருது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இங்கே நிலைமொழி நீச்சில் மெய்யெழுத்து இருக்குது, வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது. நிலைமொழி நீச்சில் மெய்யெழுத்து இருக்குது, வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது தனிக்குறிலாம் வந்திருக்கா, அப்படி வந்துச்சு அப்படின்னா முன்னின்ற ஒற்று வந்து என்ன செய்யும், ரெட்டிக்கும். முன்னின்ற ஒற்று ரெட்டிக்கும். அப்போ மண் ப்ளஸ் அலகு மண்ணழகு. நம்ம அது இல்லாமல் சேர்த்து பார்த்தோன்னா மணலகு அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்லெஸ் வார்த்தையாக வந்துடும். அப்போ மண் ப்ளஸ் அழகு மண்ணழகு. பல் ப்ளஸ் அழகு பலழகுன்னு வருமா, வராது. அதான் பல்லழகு. தனிக்குறிலுக்கு முன்னாடி முன்னொச்சுயிர் வழி உயிரெட்டும். சரியா? தனிக்குறிலுக்கு முன்னாடி உள்ள முன்னொச்சு வந்து எனது ரெட்டிப்பாவாகும். இப்போ ஃபஸ்ட்டு என்னது, நார்மலாக நிலைமொழியின் ஈற்றில் உயிர் வந்துச்சு, வருமொழி முதல்ல மெய் வந்தது அப்படின்னா ரெண்டும் புணரும்போது கசதப அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யும், புணரும். ரெண்டாவது நிலைமொழியின் ஈற்றில் மெய்யெழுத்து இருந்து வருமொழி முதல்ல
உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் புணரும். அடுத்து தனிக்குறில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னுள்ள ஒற்று ரெட்டிக்கும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் உடம்படும் மெய். அதாவது 2 உயிர் சேரும்போது இப்போ மணி நீ இன் ப்ளஸ் இ பார்க்கலாமா? தீ ஈ இத்து ப்ளஸ் இ சாரி உடை இட்டு ப்ளஸ் ஐ. புரியுதா? எப்படி மணி இன் ப்ளஸ் இ தீ இத்து ப்ளஸ் இ ஓடை இட்டு ப்ளஸ் ஐ. அப்போ நிலைமொழி நீச்சில் எல்லாமே உயிரெழுத்து இருக்குது. வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து இருக்குது. அப்போ இந்த 2 உயிரும் சேரும்போது தனித்தனி ஒரு வார்த்தையாக இருக்கும். மணி அழகு, மணி அழகு, மணி அழகு 2ம் தனித்தனியாக இருக்கும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நிலைமொழி நீச்சில் இ ஈ ஐ இந்த 3 எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈ அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யும்? புணரும். அப்போ மணி அழகு, மணி அழகு. புரியுதா? அடுத்து இதில் தீ ப்ளஸ் எரினா தீ எரி. புரியுதா? அடுத்து ஓடை ப்ளஸ் ஓரம் ஓடை ஓரம். நிலைமொழி நீச்சிலையும் உயிர் வருமொழி முதல்லையும் உயிர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2ம் புணரும் போது அந்த இடத்துல நிலைமொழி நீச்சில் உள்ள எழுத்துக்கள் அ இ ஐ அப்படிங்கிற 3 எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈங்கிற எழுத்து சேர்ந்து புணரும். இது உடம்படுமை. ஓகேவா? அப்போ இதில் இல் ப்ளஸ் ஆ இப்பு ப்ளஸ் ஆ. இப்போ நிலைமொழியை பாருங்கள். இ ஐயை தவிர அ ஆ அப்படின்னு இருக்குது. பல் ப்ளஸ் உயிர் பா ப்ளஸ் இனம் அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் இந்த ஐயை தவிர வேறு உயிரெழுத்துக்கள் இருக்கிறதுனால அதில் இவ் அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யும்? புணரும். அப்போ பல்லுயிர். புரியுதா? நெக்ஸ்ட்டு பாப்பினம், பாவினம், பாவினம். புரியுதா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாமா? சே ப்ளஸ் அடி சே இச்சு ப்ளஸ் ஏ தே இத்து ப்ளஸ் ஏ இவனே இன்னு ப்ளஸ் ஏ. அப்போ இதில் நிலைமொழி ஈற்றில் எல்லாமே ஏகாரத்தில் வந்திருக்கு. வருமொழி முதல்ல உயிரெழுத்தாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இவ்வாவோ ஈயாவோ என்ன செய்யலாம்? புணரலாம். அப்போ சே ப்ளஸ் அடி சேவடி. புரியுதா? தே ப்ளஸ் ஆரம் தேவாரம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து இவனே ப்ளஸ் அவன். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? இவனே ப்ளஸ் அவன் இவனே அவன் எழுதலாமா? சே ப்ளஸ் அடி சேவடினும் சொல்லலாம், சேயடினும் சொல்லலாம். சரியா? சே ப்ளஸ் அடி சேவடினும் சொல்லலாம், சேயடினும் சொல்லலாம். அதுக்கு தான் நன்னூல்ல அழகாக ஒரு பாட்டு இருக்குது. அ இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏ முன்னிரு பெருமையும் உயிர்வரி உடம்படு மெய் என்றாகும். அப்போது இதை தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாமா? காட்சி ப்ளஸ் அழகு. இதை எப்படி எழுதலாம்? காட்சி அழகு. இதில் இச்சு ப்ளஸ் இ அப்படிங்கிறதுனால என்னது அப்படிங்கிறது வந்துட்டு அப்புறம் இத்து ப்ளஸ் இ அப்படிங்கிறதுனால தீ எனை பான். அடுத்து இல்லு ப்ளஸ் ஐ அப்படிங்கிறதுனால கலை அறிவு. மா ப்ளஸ் இலை வந்துருக்கு மா இம் ப்ளஸ் ஆ அப்படிங்கிறதுனால மாவிலை.
பூ ப்ளஸ் அழகு. இப்பு ப்ளஸ் ஊ. அப்போ பூவழகு. சே இச்சு ப்ளஸ் ஏ அப்படிங்கிறதுனால சேயிலை. புரியுதா எப்படி பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.